அண்மை செய்தி. சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? சேலம் மாநகர் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் என்பவர் நேற்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் உண்மை குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் செய்தியுடன் சேர்த்து கண்டன செய்தியும் தற்பொழுது வெளியிட்டுள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. தினசரி கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதன் நிலையில் பல்வேறு முறை நான் கூறியிருந்தும் திமுக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் வீட்டின் அருகே சென்று கொண்டிருந்த போது கொலையாளிகள் அந்த பகுதியில் உள்ள தெருவிளக்குகளை துண்டித்தும் அதே போன்று சிசிடிவி கேமராக்களை உடைத்தும் திட்டமிட்டு கொடூரமான முறையில் அவரை படுகொலை செய்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு அவர் அந்த சம்பவத்தில் அவர் மரணமடைந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது மட்டும் இல்லாமல் இந்த கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே போன்று இதற்கு முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் திமுக அரசுக்கு வைப்பதாக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது கொலை செய்யப்பட்டுள்ள சண்முகத்தின் அவரது குடும்பத்திற்கும் அதே போன்று அவருடைய உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தற்பொழுது அறிக்கை மூலமாக தற்பொழுது இரங்கல் செய்தியையும் அதே போன்று கண்டன செய்தியையும் வெளியிட்டு இருக்காரு. இந்த நிலையில சேலம் அரசு மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான முறையான விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும், இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் அன்னதானப்பட்டி காவல்துறையினர் 6 தனிப்படைகள் அமைத்து தற்பொழுது விசாரணையை துரிதமாக நடத்தி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இதில் இந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த அடிப்படையில் அந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான நபர்கள் அனைவரையும் அழைத்து சேர்ந்து தற்பொழுது காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்ச்செல்வன், தற்போது உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருவதா தெரிவிச்சுங்க. பழி வாங்கறதுக்காக இந்த கொலை சம்பவம் நடந்ததா? திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டது? மேலும் தற்போது உறவினர்கள் யாரேனும் சந்தேகம் எழுப்புகிறார்களா? என்ன கோரிக்கை முன்னிறுத்தி உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள்? தற்பொழுது இந்த அதிமுக கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளர் சண்முகம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இவரை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு குறிப்பாக சேலம் மாநகராட்சி 55வது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமி என்பவருடைய கணவர் சதீஷ் என்பவர் தான் கூலிப்படை ஏவி கொலை செய்ததாக இவருடைய உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள். குறிப்பாக திமுகவை சேர்ந்த சதீஷ் என்பவர் தாரகாப்பட்டி என்ற பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா மற்றும் லாட்டரி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பல்வேறு முறை புகார் தெரிவித்த நிலையில் அது தொடர்பாக காவல் நிலையத்திலும் சண்முகம் புகார் தெரிவித்திருப்பதாக அவர் உறவினர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்நிலையில் அது தொடர்பாகவே அதன் காரணமாகவே தற்பொழுது சண்முகத்தை கூலிப்படை ஏவி சதீஷ் என்பவர் கொலை செய்து விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். எனவே சண்முக கொலைக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்று அவருடைய உறவினர்கள் கோரிக்கை வைத்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சண்முகத்திற்கு உடல் பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் உடலை வாங்க மாட்டோம் என்பதை கூறி தற்பொழுது கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.